ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய அஃபீஷியல் ஆன்சர்க்கியோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு இன்றைக்கிருந்து தமிழகம் முழுவதுமே வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர்வுத்துறை சார்பாக அனைத்து பாடங்களுக்குமே அஃபீஷியல் ஆன்சர்க்கி பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு பாடத்துக்குமே பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ நேற்று 12th மேக்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியத்தில் ஒரு ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணாங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீண்டு அது ப்ரைவேட் கீ மட்டும்தான். அந்த ஆன்சர் கீயில் ஒரு 2 மார்க்குக்கும் ஒரு 5 மார்க்குக்கும் கிரேஸ் மார்க் இருக்குது அப்படின்னு அந்த ஆன்சர் கீயில் போட்டிருந்தாங்க. ஆனால் அது அஃபீஷியல் ஆன்சர் கீ கிடையாது. ஒரு பேட் லக் என்னென்னா 12th மேக்ஸுக்கு கிரேஸ் மார்க்கே கிடையாது. டைப் ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 17வது கொஷினுக்கு ஆன்சர் ஏ எழுதினாலும் ஆன்சர் சி எழுதினாலும் 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைப் பி கொஷினில் 18வது கேள்விக்கும் ஆன்சர் ஏ எழுதினாலும் சி எழுதினாலும் 1 மார்க் கிடைக்கும். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் கொடுக்கல. தமிழகத்தில் அனைத்து பிஜிடிஸ் மேக்ஸ் டீச்சரும் எல்லாம் ரிக்வஸ்ட்டு கேட்டாங்க. ஆனால் அஃபீஷியல் ஆன்சர் கீழே கிரேஸ் மார்க் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்பது வருத்தமான செய்தி. அந்த நேற்று கொடுத்த இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ ஃபேக் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் உடைய தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் கீ கொடுக்கப்பட்டிருக்கு. பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் கீழே மிக முக்கியமான ஒரு யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸை நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஈஸியாக செக் பண்ணலாம். 12th மேக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட்லையும் ஆன்சர் பண்ணியிருந்தால் முழுமையாக மார்க்ஸ் கொடுப்பாங்க ஆன்சர் கீப்படி. இல்லை மாற்று முறையிலும் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லையும் சரியாக தீர்வு கண்டிருந்தால் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேஜ் மார்க் கொடுக்கும்போது ஃபார்முலாஸ்க்கு நீங்கள் எழுதலண்டா மதிப்பெண் குறைக்காமல் முழுமையாக மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் ஸ்டேஜ் தப்பாக இருந்தால் அப்போ ஃபார்முலா எழுதியிருந்தீங்கண்டா அந்த ஃபார்முலாவுக்கு மாணவர்களுடைய நலனுக்காக ஒரு மதிப்பெண் கொடுக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே மதிப்பெண் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எழுதிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் கமெண்டில் பதிவு செய்யுங்க. அதே மாதிரி 12th ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துடைய ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். எந்த விதமான கிரேஸ் மார்க்கும் கிடையாது. ஆன்சர் கீயை டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய அடிப்படையில் நீங்கள் முழுமையாக எழுதியிருந்தால் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கிடைக்கும். ஸோ இந்த மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் யாருக்காவது சென்டம் மார்க்ஸ் கிடைக்குமான்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆனால் சென்டம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாக விட்டுருப்பீங்க. 1 மார்க்ஸ்லையோ கம்பல்சரி கொஸ்டின்லையோ விட்டுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு சென்டம் போயிருக்கும். ஸோ இதே மாதிரி 12th ஒவ்வொரு பாடத்துக்குமே நம்ம சேனலில் அனைத்து பாடத்திற்கும் உண்டான அஃபீஷியல் ஆன்சர் கீ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இப்போதைக்கு 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் உடைய ஆன்சர் கீயை பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த ஆன்சர் கீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.